தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இது வந்து டிஃபங்க்ட், ஆனால் டெமாலிஷ் பண்ணிடுங்க, ஏன்னா மிஸ்யூஸ் ஆகுது. அதை டிமாலிஷ் பண்ணிடுங்க. அதை இந்த ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட வேண்டும். வருகின்ற பாதை சீரமைத்து தரப்பட வேண்டும். வருகின்ற பாதையை சீரமைக்காமல் வண்டி உள்ள வரவே முடியாத ஒரு சூழ்நிலை, அவல சூழ்நிலை தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைந்து அனைத்து கட்சி சார்பாக இன்று கோரிக்கை வைப்பதற்காக ஆய்வு மேற்கொள்ள வந்தோம். மிகப்பெரிய ஏமாற்றம். அதிகாரிகள் 3 மணி நேரம் எங்களை காக்க வைத்தான் மிச்சம். பொதுமக்களுடைய கோரிக்கைகளை எல்லளவும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை, கேட்கவில்லை. காது கொடுத்து கேட்காத இந்த மோடி அரசாங்கம் தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்றது, புறக்கணிக்கின்றது. இதோடு நாங்கள் விடமாட்டோம். வருகின்ற தேர்தலில் அவர்கள் மிகப்பெரிய பாடத்தையும் புகட்டுவோம். எங்களுடைய கோரிக்கை இப்போது அதிகாரிகள் 3 மணி நேரம் கழித்து வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் சொன்னோம், அவர்களும் குறித்து கொண்டார்கள். பார்ப்போம். 6 மாதத்திற்குள் அவர் வேலை செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அது வரைக்கும் பார்க்கிறோம். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் மீண்டும் வெடிக்கும் என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்ய அனைத்து கட்சி கூட்டமும் இங்கே அனைத்து கட்சியும் ஒன்று திரண்டு இருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திலே வெகு விரைவில் இந்த வேலை நடக்கலை என்றால் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.